வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல ஆரோக்கியமான கருப்பு இட்லி பொடி பண்ண போறோம். அது நாங்க இந்த பொடி வந்து கருப்பு இட்லி பொடி அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா கருப்பு உளுந்து, முழு உளுந்து இருக்கும் இல்லையா, அதுவும் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி இந்த இட்லி பொடி பண்ணுவோம். நல்ல வாசனையாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம இட்லி பொடி ரெகுலரா பண்ணுவோம். வெள்ளை உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்து யூஸ் பண்றதுனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதே நேரம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எல்லா டிஃபனுக்குமே வந்து நம்ம எப்படி பொடி தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடியை நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கருப்பு இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருப்பு இட்லி பொடி பண்றதுக்கு 1 கப்பு கருப்பு உளுந்து, முழு உளுந்து இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து, வெள்ளை உளுந்து, அது நல்லா வறுத்துக்கணும். வெள்ளை உளுந்து நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, வறுக்கும் போது கருப்பு உளுந்து வறுபட்டிருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ வெள்ளை உளுந்து சேர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா செவந்து வந்தாச்சு அப்படின்னாலே கருப்பு உளுந்தும் பர்ஃபெக்டா வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா செவந்து வர வரைக்கும், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பாருங்க செவக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம அந்த வெள்ளை உளுந்து சேர்த்ததுனால நமக்கு தெரியுது செவக்குது அப்படின்னு. இது இன்னும் கொஞ்சம் வறுப்படணும். இப்போ பாருங்க, வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா டார்க் கோல்டன் கலருக்கு நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இந்த கருப்பு உளுத்தம் பருப்புமே கரெக்டாக வறுப்பட்டிருக்கும். நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. வறுத்த இந்த உளுத்தம் பருப்பை ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ அதே கடாயில் 1 கப்பு கருப்பு எள்ளு, இதையும் வந்து நல்லா வறுத்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். அப்போதான் தீயாம கரெக்டாக வறுப்படும். எள்ளு பாருங்க பொரிய ஆரம்பிச்சாச்சு, சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த எள்ளை தனி பிளேட்டில் நம்ம எடுத்துக்கணும். நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் எடுக்காம செப்பரேட் பிளேட்டில் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். எப்பவுமே இட்லி பொடியில் இந்த பெருங்காயத்தோட வாசனை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சிடும். மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாகவும் பவுடர் ஆகிடும். இதோட ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். காம்போடு சேர்த்து வறுத்துட்டு அரைக்கும் போது நம்ம அந்த காம்பை எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் புளி பாருங்க, சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இப்படி போட்டோன்னா வறுபடுறது ஈஸியாக இருக்கும். இந்த மிளகா வத்தல் பெருங்காயம் இதோட சேர்த்து இந்த புளியும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். மிளகாய் புளி எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கலாம். கல்லுப்பில் கொஞ்சம் எது ஈரம் இருந்தால் கூட நம்ம வறுக்கிறதுனால அதுவும் வந்து ட்ரை ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நான் நல்லா வறுத்துருக்கேன். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா சூடாகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கருப்பு இட்லி பொடிக்கு வறுத்து வச்ச எல்லா சாமானும் சூடு ஆறியாச்சு. மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வறுத்த மிளகா வத்தல், புளி, உப்பு சேர்த்துருக்கேன். இதோட பெருங்காயம் வறுத்துருக்கோம் இல்லையா, இப்படி உடச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அரைச்சிடும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு இதுவும் நல்லா சூடாக அறியாச்சு. இதை சேர்த்துருவோம். குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் குறப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, உளுத்தம்பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பவுடராக வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருப்பு எள்ளு சேர்த்துப்போம். இதுவும் நல்லா சூடாக ஆறி இருக்கணும். சூடாக எதுவுமே வந்து நம்ம அரைச்சிடக்கூடாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துப்போம். இது இப்போ பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எள்ளு வந்து ரொம்ப அப்படியே பவுடர் ஆகிடக்கூடாது, 1 2 உடையணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். எள்ளு பார்த்தீங்கன்னா 1 2 உடைஞ்சிருக்கு, சிலது வந்து முழுசாக கூட இருக்கு. இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். மிக்சி ஜார் திறக்கும் போதே கமகமன்னு எள்ளோட வாசனை இந்த இட்லி பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பு இட்லி பொடியை வச்சு ஒரு பொடி மினி இட்லி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம்,
பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருவோம். இட்லி பொடியை இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மினி இட்லியை இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த இட்லி பொடி இந்த மாதிரி பொடி இட்லி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பெரிய இட்லிக்கு கூட நல்லா அப்படி அப்ளை பண்ணிட்டு ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, பொடி மினி இட்லி ரெடி ஆயாச்சு. இப்போ சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். டேஸ்டியான கருப்பு இட்லி பொடியும் இந்த இட்லி பொடியை யூஸ் பண்ணி மினி பொடி இட்லியும் சர்விங்க்கு ரெடி. இப்போ இந்த பொடி மினி இட்லியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசமா இருக்கு. நல்ல அந்த கருப்பு உளுந்து வாசனையோட, எள்ளு வாசனையோட அருமையா இருக்கு. இந்த பொடி ரெடியா இருந்தது அப்படின்னா பொடி இட்லி மட்டும் இல்ல, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம் எல்லாமே பண்ணிக்கலாம். டேஸ்ட் மட்டும் இல்ல, நல்ல ஹெல்தியானது. கண்டிப்பா இந்த கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி இந்த கருப்பு இட்லி பொடி நீங்க பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.